Hello viewers. Welcome to Minute Mystery. இது பிப்ரவரி 12 1982 இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான ஃப்ரைடே அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா வீக்கெண்ட் வரதுக்கு முந்தின நாள் அப்படின்னா எப்படா இன்னைக்கு நாள் முடியும் நாளைக்கு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் காத்துட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ட்ரையான ஃப்ரைடே தான் இன்னைக்குரிய ஃப்ரைடே. அந்த ஒரு ஃப்ரைடேல ஹாங்காங்ல இருக்கிற சாட்டின் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு துப்புரவு பணியாளர் சிங்மன் ரிவருக்கு சைடுல இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ரிவர்ல ஏதோ ஒரு பொருள் மிதந்து வந்துட்டு இருக்க மாதிரி விசுவல பாக்குறாரு. அதை பார்த்த உடனே என்னடா இது வித்தியாசமான பொருளா இருக்கு, அதுவும் நம்மள நோக்கி தான் மிதந்து வந்துட்டு இருக்கு, அது என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு வித்தியாசமான பொருள் அவர் நோக்கி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரதான் அது பொருள் கிடையாது, அது ஒரு மனுஷனோட தலை அப்படின்றதே அவருக்கு தெரிய வருது. சோ அதை பார்த்த உடனே ஒரு வேற லெவல்ல ஷாக் ஆயிராரு. என்னடா தலை மட்டும் தனியா மருந்து வருது, ஆத்தாடி எவனோ கொண்டு போட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே வேற லெவல்ல கத்துறாரு. அப்படி இவர் கத்துறதை கேட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அப்படி ஓடி வந்ததுல ஒருத்தர் போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்றாரு. சோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே போலீஸும் அந்த இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே அந்த ரிவர்ல வந்து அந்த தலையை கைப்பற்றி அதை எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயத்தை அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அதுதான் அந்த மதந்து வந்த தலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒப்பி போய் ஒரு மாதிரி வீங்கி போய் இருந்திருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இந்த கொலை நேத்தோ இன்னைக்கும் நடந்த கொலை கிடையாது, இது நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். அது வரைக்கும் இந்த தலை தண்ணி கடையில தான் மூழ்கி இருந்திருக்கு. இப்போ இது ரொம்ப நாள் ஆனதுனால ஒப்பி போய் தண்ணிக்கு மேல வந்து மதந்து வந்திருக்கு அப்படின்றத போலீஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஆனா என்னதான் இதை பார்த்த உடனே அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணாலும் இந்த முகம் ஆணுடைய முகமா இல்ல பெண்ணுடைய முகமா அப்படின்றத அவங்க டீப்பா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணவே முடிஞ்சு. ஏன்னா முகம் கம்ப்ளீட்டா ஒப்பி போயிருச்சு இல்லையா, அதனாலே அவங்களால ஆனா பெண்ணான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால அந்த முகத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றப்ப அந்த முகத்துல இருக்கிற தலை முடி இருக்கு பாத்தீங்கன்னா அது கேர்லி ஹேரா இருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இந்த பாடி இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஹேரை கேர்லி பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கடுத்து அவங்களோட பற்கள்ல 3 பற்கள் பாத்தீங்கன்னா பொய்யான பற்களா இருக்கு. அண்ட் முக்கியமா அவங்க காதுகள் 2 காதுகள்லயுமே தோடுகள் இருக்கதே அவங்க நோட் பண்ணிடுறாங்க. சோ அதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இந்த முகத்துக்குரிய பாடி பெண்ணா தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சோ ஒன்ஸ் இது பெண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே தலை இங்க இருக்கு அப்படின்னா மேபி இந்த தலைக்குரிய பாடி இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அந்த தலை கிடைச்ச இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி அடுத்த 4 நாட்கள் ஒரு இடம் விடாம இன்ச் பை இன்ச்சா அடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணதோட பலனா ஒரு கால்வாய்க்கு கீழே பாத்தீங்கன்னா அப்பர் டார்சோ அதாவது உடலோட மேற்பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேற்பகுதி அண்டு ஒரு கையையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த 2 பார்ட்ஸ்ல கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கையில ஒரு வினோதமான டாட்டூ இருக்கத போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அந்த டாட்டூவை ஏன் போலீஸ் வினோதமா பார்த்திருக்காங்க அப்படின்னா அந்த டாட்டூல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இருக்கு, அந்த ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வால் சொருகுன மாதிரியான சிம்பிள் இருக்கு. அந்த ஹார்ட்டுக்கு மேல ஒரு அழகான பேர்டு பறக்கிற மாதிரியும் பொறிக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் அதை போலீஸ் வினோதமா பார்த்திருக்காங்க. அதுவும் இது 1980s காலகட்டம் இல்லையா. சோ அந்த காலகட்டத்துல டாட்டூ குத்துறது அப்படின்றது ரெகுலரான ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா டாட்டூவே குத்துவாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு டாட்டூவை இந்த ஒரு பெண்மணியோட கையில குத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இதை நம்ம பப்ளிக்கா வெளியிட்டோம் அப்படின்னா இந்த பெண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்தாங்கன்னா ஈஸியா நம்மள கான்டாக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு டாட்டூவை பப்ளிக்கா பாத்தீங்கன்னா போலீஸ் வெளியிட்டு இந்த டாட்டூ உங்க ரிலேஷன்ல யாராச்சும் குத்திருந்தாங்க அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பரையும் ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இந்த டாட்டூவை பப்ளிக்கா வெளியிட்ட அடுத்த சில நாட்களே போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு யங்கான ஆணு பாத்தீங்கன்னா வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஐயர் ஆபீசர்ட்ட நேரா போறாங்க. அப்படி போன உடனே அந்த 2 பேர்ல இருந்த மிடில் ஏஜ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போலீஸ் ஆபீசர்ட்ட சார் நீங்க வெளியிட்ட அந்த ஒரு டாட்டூ என்னோட பொண்ணோட டாட்டூமா தான் தெரியுது, என் பொண்ணுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஐயர் ஆபீசர் கொஞ்சம் பதற்றப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இப்போ ஒரு ஹெட்டோட போட்டோவை காமிக்கிறோம், அது உங்களோட பொண்ணான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அப்படி காமிச்ச அடுத்த செகண்ட் அந்த மிடில் ஏஜ் மேன் கதறி கதறி அழுகுறாரு. அப்படி கதறி அழுகிறப்ப சில வார்த்தைகளையும் விடுறாரு. அதுதான் என் முகத்திலேயே இந்த 3 பல்லு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால அந்த பல்ல நான் வெட்டி எடுத்துட்டு பொய்யான பல்ல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சு அந்த பல்ல வச்சேமா கடைசியில உன் பல்ல வெட்டின மாதிரி இந்த தலையை வெட்டி அவனை இங்க வச்சுட்டானேமான்னு சொல்லிட்டு அவர் கதறி அழுகுறாரு. சோ அப்படி அவர் கதறி அழுகுறதையும் அதே நேரத்துல அந்த 3 ஃபேக்கான பல்ல டக்குன்னு இவர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதையும் வச்சு இது இவரோட மகள் தான் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த மிடில் ஏஜ் மேன் அந்த யங் மேன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே தனித்தனியா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அந்த பொண்ணோட பேரு சான்ஃபங் லேன் அப்படின்றதையும் அந்த பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது அப்படின்றதையும் அந்த 22 வயசுலயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பொண்ணுங்க இருக்கு அப்படின்றதையும் அந்த பொண்ணு சிம்சா சுய் அப்படின்ற ஒரு நைட் கிளப்ல டான்சரா வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அந்த பொண்ணுக்கு அவளோட ஹஸ்பண்டுக்கு இடையில எக்கச்சக்கமான முட்டலும் முதல்ல சண்டையும் சச்சரவும் இருந்தது அப்படின்றதையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சான்ஃபங் லேன் வேலை பார்க்குற நைட் கிளப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நைட் கிளப்ல எப்பயுமே ஒருத்தர் சரக்கு அடிக்க வருவானா, அவனோட பேரு 4 ஐஸ். அப்படி சரக்கு அடிக்க வர்றவன் எப்ப பார்த்தாலும் சான்ஃபங் லேன்ட்ட நீ உன் ஹஸ்பண்டை கழட்டி விட்டு ஏன் கூடவா நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பானா. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சான்ஃபங் லேனோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சான்ஃபங் லேனுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கு இடையில எக்கச்சக்கமான சண்டை வந்திருக்கு இல்லையா, அந்த சண்டைக்கு நடுவில் இப்படி ஒரு மேட்டர் அவளோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவன் சும்மாவா இருப்பான். சோ அதனாலேயே அவன் மோட்டிவ் ஆகி தன்னோட ஒய்ஃபையே கொண்டிருக்கலாமோ அப்படின்ற கண்ணோட்டத்தோட போலீஸ் சான்ஃபங் லேனோட ஹஸ்பண்டை பத்தின டீடைல்ஸை கேதர் பண்றாங்க. அப்படி கேதர் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது இவன் பொண்டாட்டிட்ட
மட்டும் தான் வீடத்தை கம்பெனி தவிர ஒன்ஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா பெட்டி பாம்பு மாதிரி பெட்டிக்குள்ள அடங்கி போற ஒருத்தனா தான் போவான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவன் சண்டை போடுறதுக்கு தான் லாக்கியே தவிர கொலை பண்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவன் சான் ஃபங்லான கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு கொண்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த நைட் கிளப்புக்கு வர அந்த சரக்கு அடிக்கிற ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த 4 ஐஸ் அப்படின்ற ஒருத்தன். அவன் எப்பயுமே சான் ஃபங்லான என் கூட வந்துருன்னு மட்டும் கூப்பிடாம அந்த பொண்ணு கிட்ட எப்ப பார்த்தாலும் உரண்டு எடுத்துட்டே இருப்பானா. சோ மேபி இந்த பொண்ணை அடையணுன்றதுக்காக கூட இந்த பொண்ணை கொண்டிருக்கலாமோ அப்படின்ற கண்ணோட்டத்தோடையும் அந்த 4 ஐஸ் அப்படின்றவனையும் பிடிச்சி அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிக்கிறப்ப அவ எதுவுமே பண்ணல அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ இந்த 4 ஐஸ் அப்படின்றவனும் கொள்ளல, அதே நேரத்துல சான் ஃபங்லானோட ஹஸ்பண்டும் கொள்ளல அப்படின்னா வேற யாரும் இந்த பொண்ணை கொண்டிருப்பா. நம்ம இந்த நைட் கிளப் போய் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கிளப்ல இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயும் தனித்தனியா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் லாஸ்டா சானை பார்த்தது சானோட ஃப்ரெண்ட் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி பண்றப்பதான் சார் பிப்ரவரி 3 நைட்டு கிளப் க்ளோஸ் பண்ண போறப்ப சான் அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தா. சோ அதனால அவ நடக்க கூட முடியாத நிலையில இருந்தா. அவளை நான் தான் கூட்டு போய் டாக்ஸில ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் சார். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பதில் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே டக்குனு சானோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பிப்ரவரி 3 நைட்டு உங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே சானோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னைக்கு நைட்ல இருந்து தான் சார் என் பொண்டாட்டியை காணோம், தட் மீன்ஸ் அன்னைக்கு நைட் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சானோட ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு. சோ இதை கேட்ட உடனே போலீஸ் சஸ்பெக்ட் பண்ண அடுத்த ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவரா தான் இருக்கான். ஏன்னா அந்த டாக்ஸில ஏறி போனதுக்கு அப்புறம் தானே அவங்க வீட்டுக்கும் போல அதே நேரத்துல காணாம போயிருக்காங்க. சோ அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சு நம்ம அடி நடிச்சு விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சானோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்க தானே உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு டாக்ஸில ஏத்தி அனுப்பிட்டீங்க, அந்த டாக்ஸி நம்பர் நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே சானோட ஃப்ரெண்டுனாலும் சார் அன்னைக்கு நைட்டே நான் எப்படா வீட்டுக்கு போலான்னு இருந்தேன், சோ அதனால அவளை டாக்ஸில ஏத்திட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன், டாக்ஸி நம்பர் நோட் பண்ற சிச்சுவேஷன்ல நான் அன்னைக்கு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்க போகுது அப்படின்றது போலீஸ்க்கு அந்த டைம்ல நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க இப்ப இருக்கிற சாதின் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டாக்ஸிஸ் நைட்ல மட்டுமே ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான டாக்ஸில ஒரே ஒரு டாக்ஸியை மட்டும் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா என்ன? இது வைக்க போர்களை குண்டூசியை போட்டு தேடுற கதமா தானே இருக்கும். சோ அதனாலே போலீஸ் என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் விழிபுதுங்க நின்றுட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த மாதங்கள்ல அதே சாதின் டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்தடுத்து எக்கச்சக்கமான பெண்கள் காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காணாம போற பெண்கள் எல்லாருமே மழை பெய்யற நாட்கள்ல தான் காணாம போகவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ மழை பெய்யற நாட்கள்ல மட்டும் ஏன் அந்த பெண்கள் காணாமல் போறாங்க? அப்படி காணாமல் போற அந்த பெண்களை கடத்துற அந்த ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் யார் அப்படின்ற மோஸ்ட் த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வீடியோல ஹாங்காங்கோட கொடூரமான முதல் சீரியல் கில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். சோ இப்படி அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த பெண்கள் மாயமா காணாம போறது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சாதின் டிஸ்ட்ரிக்டையும் பயங்கரமா பீதிக்குள்ளாக்குது. அதனாலே சாதின் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல நடமாடுறதையே தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமே பீதியில இப்படி நடுநடுங்கி போய் இருக்குன்னா கண்டிப்பா மேல இடத்துல இருந்து பிரஷர் அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? சோ அதனாலே சாதின் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸ் எல்லாருமே உச்சக்கட்ட பிரஷர்ல இருக்காங்க. சோ அதனாலே இத பண்றது யாரா அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னதான் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த கேஸ்ல அவங்களால ஒரு இன்ச் கூட முன்னேறவே முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு உச்சக்கட்ட டிப்ரெஷனை கொடுக்குது. அப்படி இவங்க டிப்ரெஷன் ஆன அந்த ஒரு டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் யார்ட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சாதின் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு போட்டோ கடையில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய்ட் இருந்தா வருது. அவங்க அந்த போன் கால்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமரோட போட்டோவை டெவலப் பண்ணேன் சார். அப்படி டெவலப் பண்றப்ப அந்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் கொடூரமாவும் இருக்கு சார். இதை நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே போலீஸ் அந்த போட்டோ கடைக்கு விரைந்து போய் அந்த போட்டோஸை பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப போலீஸ் அந்த போட்டோஸை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அப்படி மிரண்டு போனோடனே இவர் இதுக்கு முன்னாடி உங்க கடைக்கு வந்திருக்காராம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டோஸை டெவலப் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கடையோட ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அந்த போட்டோஷாப் ஓனர் சார் இவர் இதுக்கு முன்னாடி எங்க கடைக்கு வந்திருக்காப்ல, இதே மாதிரி தான் எக்கச்சக்க போட்டோஸையும் டெவலப் பண்ண சொல்லிருக்காப்ல. அப்படி டெவலப் பண்றப்ப நானும் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைமே அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க உங்க போட்டோஸ் எல்லாமே ரொம்ப வினோதமாவும் கொடூரமாவும் இருக்கு, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த கஸ்டமர் நான் மார்ச்சரியில வேலை பார்க்கறேன், என்னோட வேலையே ஹியூமன் பாடி பார்ட்ஸ் போட்டோ எடுக்கிறது தான், சோ நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இது எல்லாமே லீகல் தான், இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னார் சார். அதனால தான் நான் அந்த போட்டோஸை டெவலப் பண்ணி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போலீஸ்ட பதில் சொல்றாப்ல. அதுக்கு போலீஸ் அந்த கஸ்டமர் தான் மார்ச்சரியில வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்புறம் எதுக்கே அவங்க போட்டோ கடையில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி எங்களுக்கு கால் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கு அந்த ஓனர் சார் இந்த கஸ்டமரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் தான் சார் எப்பயுமே டெவலப் பண்ணுவேன், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால நான் வெளியில போயிட்டேன், அப்படி நான் வெளியில போனாலும் அந்த கஸ்டமரோட போட்டோஸ் எல்லாத்தையும் என் கடையில வேலை பார்க்குற இன்னொரு பையனை டெவலப் பண்ண சொன்னேன், அப்படி அவன் டெவலப் பண்றப்ப இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து பயந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கடை ஓனர் பதில் சொல்லிருக்காரு. என்னதான் போட்டோஷாப் ஓனர் இந்த மாதிரி பதில் சொல்றது ஒரு விதத்துல
இடத்துல போலீஸ்க்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் அவங்களுக்கு நெருடலாவே தான் இருக்கு. அதனாலே அவங்க உடனே ஃபோரன்சிக் டீமை கூப்பிட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபோரன்சிக் டீமும் அந்த போட்டோஸ் அனலைஸ் பண்றாங்க. அப்படி அவங்க அனலைஸ் பண்றப்ப சார் இந்த போட்டோஸ் எதுவுமே மார்ச்சில் எடுக்கப்பட்ட போட்டோஸே கிடையாது, இது ஏதோ வேற இடத்துல பாடியை வச்சு வெற்றப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் மாதிரி தெரியுது. அதுவும் இந்த பாடியை வெற்றவர் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மாதிரியே தெரியல. ஏன்னா இவர் குண்டக்க மண்டக்க பாடியை வெட்டிருக்காப்ல. இவர் யூஸ் பண்ணிருக்க டூல்ஸும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் டூல்ஸ் மாதிரியே தெரியல, வித்தியாசமான டூல்ஸா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரன்சிக் டீம் ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது சார், இந்த போட்டோஸ் எதுவுமே காப்பீஸ் கிடையாது, இது ஒரிஜினலான போட்டோ அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த போட்டோஸ்ல இருக்க ஒரு போட்டோவோட ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டிராப் ஆஃப் வாட்டர் தெரியுது. அந்த வாட்டரை நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட முகம் பிரதிபலிக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே போலீஸ் அந்த போட்டோ டக்குன்னு வாங்கி அந்த பிரதிபலிக்கிற அந்த பொண்ணோட ஃபேஸை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த பொண்ணோட ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப தான் அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன 17 வயதான லிங் வைஸ் ஷம் அப்படின்றது. சோ இதை கண்டுபிடிச்சோன்னே போலீஸ் செம்ம கோவமா அந்த போட்டோஸை போனரை பிடிச்ச அடி நடிச்சு, ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணோட ஃபேஸ் இந்த போட்டோல தெரியுது அப்படின்னா அவன் தான் இந்த பொண்ணை கடத்திருக்கணும், அவன் பொண்ணெல்லாம் கடத்திட்டு போய் பாடியெல்லாம் வெட்டி போட்டோ எடுப்பானாம். அப்படி எடுத்த போட்டோலாம் நீ டெவலப் பண்ணி தந்து தெரிஞ்சிருக்க, சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து தெரியுறீங்க, அவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே அந்த போட்டோஸ் ஆஃப் ஓனர், ஐயோ சாமி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் மார்ச்சர்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னனாலதான் நான் போட்டோ டெவலப் பண்ணியே தந்தேன், சப்போஸ் அவன் கடத்துற பொண்களை தான் வெட்டி போட்டோ எடுத்து என்கிட்ட கொடுக்குறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கான்டாக்டே நான் கட் பண்ணி விட்டுருந்திருப்பேன், எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாப்ல. சோ இப்படி இவர் அழுகிறத பார்த்தோன்னே இவர் அழுகையில உண்மை இருக்கு அப்படின்றத போலீஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க. சரி நீ உண்மைதான் சொல்ற அப்படின்னா இப்ப நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், எப்படினாலும் இப்ப அவன் டெவலப் பண்ண கொடுத்த போட்டோ வாங்க உன்ட்ட வந்துதான் ஆகணும், அப்படி அவன் வாங்க வரப்ப எங்கிட்ட அவனை அடையாளம் காட்டி கொடு, அப்படி காட்டி கொடுத்துட்டா அப்படின்னா உடனே நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த போட்டோஸ் ஆஃப் ஓனரும் ஓகே சொல்லிடுறாப்ல. இப்படி இவர் ஓகே சொன்ன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க போலீஸ் ஆபீசர்ஸ் மஃப்டில வந்து இவர் போட்டோ கடையில வேலை பார்க்குற மாதிரியும் நிக்கிறாங்க, கஸ்டமர் மாதிரியும் உட்காந்துருக்காங்க. அந்த போட்டோ கடைக்கு வெளியில இருக்க தெருவுலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர்ஸ் மஃப்டிலையும் நடமாட ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்படியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போலீஸ் அந்த கடைக்குள்ளையும் கடைக்கு வெளியிலையும் மஃப்டில நடமாடிட்டு இருக்காங்க. நாட்களும் ஓடுது, அவன் வர்ற மாதிரியே தெரியல. கடைசி ஆகஸ்ட் 17 ஈவினிங் 6:15 ஆகுது. அந்த ஒரு டைம்ல 20 வயது மிக்க ஒரு இளைஞன் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ கடைக்குள்ள என்டர் ஆகுறான். அப்படி அவன் என்டர் ஆனோடனே அந்த போட்டோ கடை ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்க மஃப்டி போலீஸ்ட சிக்னல் கொடுத்துறாரு. அப்படி சிக்னல் கொடுத்தோடனே போலீஸ் அவனை டக்குன்னு பிடிச்சிடல, ஏன்னா இவன் தான் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவன் கரெக்டான போட்டோஸ் வாங்கணும் இல்லையா, அதாவது பாடிஸ விட்ன போட்டோவை வாங்கினா தானே இவன் தான் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அந்த இளைஞனும் என் போட்டோஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த போட்டோ கடை ஓனரும் டெவலப் பண்ண அந்த போட்டோஸை எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த இளைஞனும் அந்த கவரை பிடிச்சு உள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றான். அப்படி செக் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் போயிட்டு அடுத்த தடவை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கடை ஓனருக்கு பாய் சொல்ல போறான். அப்படி பாய் சொல்ல போறப்ப அங்க மஃப்டில வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா போலீஸும் உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாஞ்சு டபக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இவன் கையில விலங்க மாட்டனோடனே, சார் யார் சார் நீங்க, எதுக்கு சார் என் கையில விலங்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறியான். அப்படி கேட்டோன்னே அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், என்னடா ஓவரா பேசுற, இந்த போட்டோ எல்லாம் உன்னுடைய தான்டா, நீ தான் இந்த போட்டோ எல்லாம் எடுத்த, ஒழுங்கா ஜெயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப டக்குன்னு அவன், சார் நீங்க வேற, நீங்க போலீஸா, இது என் போட்டோஸே கிடையாது சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நியூஸ் பேப்பர் கம்பெனில ரிப்போர்ட்டரா இருக்கான், அவன் தான் சார் இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட டெவலப் பண்ணிட்டு வர சொல்லுவான், நான் வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டு அவன்கிட்டே கொடுத்துருவேன் சார் அப்படின்னு போய் சொல்றான். இதை கேட்டோன்னே போலீஸ் என்னடா இவன் இந்த மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பண்றான்னு சொல்ற, உன் ஃப்ரெண்டை மொதல் எங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவனும் பயங்கர கேசுவலா, வாங்க சார் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்படி கூட்டு போயிட்டு தூரமா நின்னுக்கிட்டு, சார் இதுதான் சார் என் ஃப்ரெண்டோட நியூஸ் பேப்பர் கம்பெனி, இங்கதான் சார் அவன் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர், இங்க இருந்து சொன்னாலும் வேலைக்காகுது, வா உள்ள போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அப்படி கூப்பிடுறப்ப இவன் தயங்கிட்டு உள்ள வர யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தயங்குறத பார்த்தோன்னே போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்கிட்டே போய் சொல்றேன் அப்படின்னு மண்டையிலே 2 அடியை போடுறாங்க. அடியை போடுறதோட மட்டும் இல்லாம அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்படி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அவனை அடி நடிச்சு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடி நடிச்சு விசாரிக்கிறப்ப கடைசியில வலி தாங்க முடியாம, சார் நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் தான், நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் நைட் டைம்ல சாதன் டிஸ்ட்ரிக்ட்ல டாக்ஸி ஓட்டுற சாதாரண டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட சொல்றான். இப்படி சொல்றத கேட்டோடனே போலீஸ்க்கு டக்குன்னு பயங்கரமான ஒரு துப்பு கிடைக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஹேண்டில் பண்ண கேஸான சான் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஸ்ல சான் எப்படி காணாம போனாங்க, கடைசியா நைட் டைம்ல டாக்ஸில ஏறினதுக்கு அப்புறம் தானே காணாம போனாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இவன் ஒரு டாக்ஸி டிரைவர், இவன் நைட்டு தான் டாக்ஸி ஓட்டுவான்னு வேற சொல்றா இல்லையா. சோ அப்படின்னா அவனோட டாக்ஸி எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த டாக்ஸியை கம்ப்ளீட்டா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு ஐடியா கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே, டேய் நீ ஒரு டாக்ஸி டிரைவர் தானே, நீ டாக்ஸி டிரைவர்னா உனக்கு டாக்ஸி இருக்கணும்ல, அந்த டாக்ஸி எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவன்
தன்னோட பேர் பாத்தீங்கன்னா லாம் கோர் வான். அந்த லாம் பாத்தீங்கன்னா தன்னோட டாக்ஸியை கடைசியா காமிக்கிறான். அப்படி காமிச்ச உடனே அந்த டாக்ஸியை கம்ப்ளீட்டா போலீஸ் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப அவனோட டாக்ஸிக்குள்ள 2 ஹேண்ட் கப் இருக்கு, அதாவது 2 கை விலங்கு இருக்கு, ஒரு நைஃப் இருக்கு, அண்ட் அந்த காரோட பேக் டிக்கி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிக்கிக்குள்ள எலக்ட்ரிக்கல் வயர்ஸும் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இவன் தான் அந்த கல்பிரிட், இவன் தான் பெண்களை கடத்தி கொலை பண்றவன் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே இவனை இப்படியே விட்டாலும் வேலைக்காக இவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனை ஜெயிலுக்கு கூட்டு போய் அடி நடிச்சு அவங்களோட பாணியில எக்கச்சக்கமான பனிஷ்மெண்ட் கொடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறதோட பலனா தன்னோட உண்மை கதையும் தான் யாருன்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 1955 வருஷம் மே மாசம் 22ஆம் தேதி இந்த லாம் கோர் வான் அப்படின்ற இவன் மலேசியால இருக்கிற ஒரு அன்ஹாப்பி ஃபேமிலியில தான் பிறக்கிறான். எதுக்கு இவனோட ஃபேமிலி அன்ஹாப்பி ஃபேமிலின்னு இவனே சொல்லியிருக்கான் அப்படின்னா, இவனோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வைஃப் இருந்திருக்காங்க. அந்த 3 வைஃபுக்கு கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் இருந்திருக்கு. அதுல அவங்க அப்பாவோட மூத்த மனைவி, அதாவது முதல் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பிறந்த முதல் சன்னு தான் இந்த லாம் கோர் வான். இவன் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன் பிடிக்காதுன்னு அவருக்கே தெரியாது. இருந்தாலும் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லாட்டா அவர் ஏதாச்சும் மைண்ட் வைஸ் டென்ஷனா இருந்தார் அப்படின்னா இந்த லாம் கோர் வானை தான் முதல்ல கூப்பிட்டு இங்க வாடா டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு டம்மு அடி போட்டு வெளுத்துருவாப்லையா. சம்டைம்ஸ் அவங்க அப்பா அடிக்கிறப்பலாம் பாத்தீங்கன்னா அடி தாங்க முடியாம மயங்கி கீழேயே போய் விழுந்துருவானா. சோ அந்த அளவுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இவனை கொடூரமா தாக்கி இருக்காரு. சோ சின்ன வயசுல நடந்த இந்த கொடூரமான விஷயங்கள்னாலே தன்னோட சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இவன் சைக்காலஜிக்கலா பயங்கரமா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான். இப்படி இவன் தன்னோட அப்பானால மனதளவுல கொஞ்சமா பாதிப்படைஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இவங்க ஃபேமிலி மலேசியால இருந்து கிளம்பி ஹாங்காங்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. ஒன்ஸ் இவங்க ஹாங்காங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட மைண்ட்ல என்ன தோணுச்சோ எது தோணுச்சோன்னு தெரியல. அது வரைக்கும் லாம் கோர் வான் அடி நடிச்சிட்டு இருந்த அவரு அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டா இனிமேல் இவனை நம்ம தொடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறத கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா என்னதான் அவங்க அப்பா இவனை அடிக்கிறத கொஞ்சமா கம்மி பண்ணாலும் இதுக்கு முன்னாடி அடி அளவுக்கு அதிகமா வாங்கி மனதளவுல பாதிப்படைஞ்சிருந்தான் இல்லையா. சோ அதனால இவனால ஈஸியா யார் கூடயும் பேசி பழக முடியல. அதனால இவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சர்க்கிளே கிடையாது. சோ தன்னோட வாழ்நாள்ல மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா லோன்லியா தான் கழிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி லோன்லியா இருக்கப்பல இவனுக்கு இருந்த ஒரே கம்பெனியன் அப்படின்னா அது எலக்ட்ரானிக் செஸ் அப்படின்னு தான் சொல்லியானோ. அதாவது இப்ப நம்ம போன்ல செஸ் விளையாடுற பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த காலகட்டத்துல எலக்ட்ரானிக் செஸ் அப்படின்ற ஒன்னு இருந்திருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இவனுக்கு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட் மாதிரி கம்பெனியனாவே இருந்திருக்கு. சோ இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. கொஞ்சமா இவனும் வளர்ந்து பெரிய ஆளாக ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் இவன் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு டைம்ல இவன் சூஸ் பண்ண வேலை தான் டாக்ஸி டிரைவர் அப்படின்ற வேலை. அதுவும் நைட் டைம்ல டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். இவன் நைட் டைம் சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்ற ஒன்னு கிடையாது இல்லையா. அதுல இவனுக்கு லோன்லினஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அதனால இவன் நைட் டைம்ல டாக்ஸி ஓட்டினா அப்படின்னா கிளைமேட்டும் செம்ம கூலா இருக்கும். அதே நேரத்துல இவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு தனிமையும் கிடைக்கும். அதே நேரத்துல பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக தான் நைட் டைம்ல டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் சூஸ் பண்றான். இப்படி நைட் ஷிஃப்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவனும் டாக்ஸியை பார்த்தா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே காலங்கள் ஓடுது. 1970s பிற்பகுதியும் வருது. அதாவது 1970 பிற்பகுதியும் வருது. அந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இவன் அடல்ட் மேகசின் அப்படின்ற ஒண்ணு புதுசா கேள்விப்படுறான். அப்படி கேள்விப்பட்டோன்னே அந்த மேகசினை வாங்கி பாக்குறப்ப இவனே அறியாம அதுல அளவுக்கு அதிகமான ஆர்வம் இவனுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அடல்ட் மேகசின் அப்படினாலே அதுல எக்கச்சக்கமான பெண்களோட கிளாமரான படங்கள் இருக்கும் இல்லையா. சோ அதை பார்க்க உனக்கு மன தோன்றுதல் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதனாலேயே இந்த மேகசினோட அளவுக்கு அதிகமான போட்டோஸ் இருக்கிற மேகசின் வேற ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா தேடி நிறைய மேகசினை வாங்கி போட்டோஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்பதான் இங்க இருக்கிற அடல்ட் மேகசினை விட இங்கிலாந்துல இருந்து ஒரு அடல்ட் மேகசின்ல தான் இன்னமும் கிளாமர் அதிகமா இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே ஹாங்காங்ல இருந்து டைரக்டா இங்கிலாந்துல ஆர்டர் போட்டு அந்த அடல்ட் மேகசின்லாம் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி வாங்கின அடல்ட் மேகசின் எல்லாத்தையுமே தன்னோட வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை பூட்டி அதை சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே பார்த்தீங்கன்னா சில காலகட்டங்கள் வரைக்கும் அடல்ட் மேகசினை வாங்கி ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதுவே காலங்கள் ஓட அவனுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. சோ அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னடா அடுத்தவே எடுக்கிற போட்டோவை பிரிண்ட் பண்ணி போட்டதை நம்ம பார்த்துட்டே இருந்தா அது நமக்கு நல்லாவே இருக்காது. பேசாம நம்மளே பொண்ணுங்களை போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம போட்டோ எடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு கேமரா வேணும் இல்லையா. அந்த கேமராவை நம்ம முதல் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை வாங்கிட்டு வந்துடுறான். அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாடலை நம்ம கடை போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இந்த மாதிரி மாடலை பிடிக்கணும்னா எக்கச்சக்கமா காசு செலவு பண்ணணும். ஆனா அதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசு கிடையாது. சோ நயா பேச செலவு பண்ணாம போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம பொண்ணுங்க பாத்ரூம்குள்ள போனோம் அப்படின்னா போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின கேமரா வச்சுட்டு பொண்ணுங்க பாத்ரூம்குள்ள புகுந்து அடிக்கடி அவங்களுக்கே தெரியாம எக்கச்சக்கமான போட்டோ எடுக்கிறான். அப்படி போட்டோ எடுக்கிறப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் கையும் களவுமா மாட்டிக்கிறான். அப்படி மாட்டின உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டிடுறாங்க. அப்படி கோர்ட்ல நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவனை எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்ப இவன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அதை கண்டுபிடிச்ச உடனே சரி இவன் மனநல பாதிக்கப்பட்டனால தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு தெரியான். இவனுக்கு 102 நாள் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவனை ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதே மாதிரி அவனுக்கு 102 நாள் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவனையும் ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சில வருடங்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேர் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு ஒரு நார்மலான நைட் டைம் டாக்ஸி டிரைவரா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். until 1982 வரைக்கும். எஸ்
எஸ் 1982க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய மனசு மறுபடியும் அலைப்பாய ஆரம்பிக்குது. அது முன்னாடி இருந்ததோட பயங்கர மோசமாவும் மாறுது. ஏன்னா இது வரைக்கும் மேகசினை வாங்கி பாக்குறது, பெண்களோட பாத்ரூம்குள்ள போய் பாக்குறது அப்படின்னு தானே இருந்தியா. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெண்களை செக்ஸுவலி அசால்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதை யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அப்படி அவன் முடிவு பண்ண அந்த ஒரு டைம்ல அவனுடைய முதல் டார்கெட் அமைந்த பெண்மணி தான் நம்ம முதலா பார்த்தா அந்த 22 வயதான சான் ஃபுங்லான் அப்படின்ற பெண்மணி. எஸ், இவங்க தன்னுடைய வேலையை முடிச்சு நள்ளிரவு டைம்ல டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு இருந்ததே இவன் தான். அப்படி ஓட்டிட்டு இருந்தவன் இவங்களை எங்க இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்ட்ட கேட்டு இருந்திருக்கான். அப்ப சான் பாத்தீங்கன்னா கரெக்டான டெஸ்டினேஷன் சொல்லாம சரக்கு அடிச்சிருந்தனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருந்திருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே லாமுக்கு மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிருது. இதுதான் நமக்கான கரெக்டான டைம், சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணோடனே காரை நேர ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு விடுறான். அப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி அடைஞ்ச உடனே சானை கொண்டுட்டு அவங்களை செக்ஸுவலி அசால்ட் பண்ணவும் செஞ்சிடறான். ஒன்ஸ் செக்ஸுவலி அசால்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் பாடியையும் ஒரு சூட் கேஸ்ல அடைச்சிடறான். அப்படி அடைச்ச அந்த ஒரு சூட் கேஸ் அடுத்த நாள் காலையில தன்னுடைய வீட்டுக்கும் கொண்டு போறான். அப்படி இவன் வீட்டுக்கு போற அந்த ஒரு டைம்ல வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல இவன் ஒருத்தன் மட்டும் தான் தனியா வீட்டுல இருப்பான். சோ அந்த தைரியத்துல தான் அந்த சூட் கேஸை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சூட் கேஸ்க்குள்ள அடைச்சு வச்சு இந்த ஃபுல் பாடியை எடுத்து பீஸா வெட்டி அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஆனா இந்த மாதிரி வெட்டி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் இவனுடைய ஆசை தீரவே இல்லை. ஏன்னா இவன் அடல்ட் மேகசின் நிறைய பாப்பான் இல்லையா. சோ அதோட தாக்கம் இவனுடைய மனசுல அளவுக்கு அதிகமாவே பாதிச்சிருந்துச்சு. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே அந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் வெட்டி எடுத்து ஒரு ஜார்ல போட்டு வச்சுக்கிறான். அப்படி போட்டு வைக்கிற அந்த ஒரு ஜாரும் சாதா ஜார்லாம் கிடையாது. அந்த பிரைவேட் பார்ட்ஸ் வேகமா அழுகாத மாதிரி பதப்படுத்துற மாதிரியான ஜாரா இருக்கு. சோ அந்த பிரைவேட் பார்ட்ஸ் தவிர மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் இவன் நைட் டைம்ல டாக்ஸி ஓட்டுவான் பாத்தீங்களா, அப்ப கொண்டு போய் ரிவர்ல போட்டு வந்துருவான். சோ இப்படிதான் சான் ஃபுங்லான கொண்டிருக்கான். அடுத்த கடத்தல் அண்டு மர்டர் எப்ப பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982 வருஷம் மே மாசம் 29ஆம் தேதி பண்ணிருக்கான். அந்த ஒரு நாள்ல ஓசங் அப்படின்ற ஸ்ட்ரீட்ல இருக்கிற நைட் கிளப் ஒன்ல பாத்தீங்கன்னா 31 வயதான ஜான்வான் கிட் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கேசியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்ல பாத்தீங்கன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் பினிஷ் பண்ணிட்டு அதிகாலை 5:20 மணியை போல பாத்தீங்கன்னா அந்த நைட் கிளப்பை விட்டு வெளியே வந்து டாக்ஸியை பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அப்படி சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி வந்து நிக்குது. அந்த டாக்ஸில இவங்களும் யோசிக்காம உள்ளே ஏறி உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ற அந்த ஒரு டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்குது லாம்கோர் வான் தான். அந்த லாம்கோர் வான் கிட்ட பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறான், நம்மளோட இரண்டாவது பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்றத. சோ ஒன்ஸ் அப்படி முடிவு பண்ண உடனே காரை பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டெஸ்டினேஷனுக்கு விடாம அபார்டனான ஒரு பிளேஸ்க்கு விடுறான். அப்படி விட்ட உடனே அந்த பெண்ணு கத்தி கூச்சலோட போறாங்க. அப்படி கூச்சலோட போறப்ப அவன் வச்சிருக்க கத்தி எடுத்து டக்குன்னு அவங்க கழுத்துல வச்சு அவங்கள மிரட்டி அவங்க கையில ஹேண்ட் கப்பை மாட்டுறான். அப்படி ஹேண்ட் கப்பை மாட்டின உடனே அவங்களோட வாயில பாத்தீங்கன்னா கர்ச்சிப்பை வச்சு நல்லா வாய் அடைச்சு கத்த விடாம பண்ணிடுறான். ஒன்ஸ் அவங்கள கத்த விடாம பண்ண உடனே அவன் பேக் டிக்கில எலக்ட்ரிக்கல் வயர் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் வயரை வச்சு அவங்களோட கழுத்தை இருக்க நெரிச்சு கொலை பண்ணிடுறான். ஒன்ஸ் அப்படி கொண்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா செக்ஸுவலி அந்த பெண்ணை அசால்ட் பண்ணிட்டு வழக்கம் போல அடுத்த நாள் காலையில முதல் பாடியை எப்படி சூட்கேஸ்குள்ள வச்சு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனானோ அதே மாதிரி இந்த வான் கிட்டோட பாடியை சூட்கேஸ்குள்ள வச்சு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறான். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல அவங்க வீட்டுல யாருமே இல்லாத அந்த ஒரு பகல் பொழுதுல பாத்தீங்கன்னா அந்த பாடியை பீஸா வெட்டி அந்த போட்டோவும் எடுத்துக்கிறான். அந்த போட்டோவோட சேர்த்து பிரைவேட் பார்ட்ஸ் மட்டும் தனியா வெட்டி எடுத்து எம்பால்மிங் பண்ணப்பட்ட ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல புதுசா இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றான். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டோ மட்டும் தான் எடுத்து வச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த ஒரு பாடியை வித்தியாசமா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீடியோ எடுத்து அந்த டேப்பை தனியா ஒரு நேம் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வைக்கிறான். அந்த நேம் தான் எ சீரியஸ் சீக்ரெட். சோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியா கொண்டு போய் டாய்ஹாங் ரோட்ல இருக்கிற ஸ்லோப்ல பார்த்தா தனித்தனியா தூக்கி போட்டு டிஸ்போஸும் பண்ணிடுறான். இதே மாதிரி ஜூன் மாசம் 17ஆம் தேதி 1982 வருஷம் லியோங் சாவான் அப்படின்ற 29 வயது பெண்மணியை பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி அளவுல தன்னோட கார்ல கடத்திட்டு போய் இதே மாதிரி கொலை பண்ணி அதுக்கப்புறம் செக்ஸுவலி அசால்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த நாள் காலையில சூட்கேஸ்குள்ள வச்சு அடைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வழக்கம் போல பாடியை பீஸா வெட்டி போட்டோ எடுத்து பிரைவேட் பார்ட்ஸ் ஜாருக்குள்ள அடைச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப்ல அதுக்கு ஒரு நேமும் வைக்கிறான். அந்த நேம் தான் ஆபரேஷன் ரெய்னி நைட். சோ ஒன்ஸ் அந்த நேம் எழுதினதுக்கு அப்புறம் அந்த டேப்பை தூக்கி சேஃப்டியா வச்சிடறான். அதுக்கப்புறம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் அதே தாய்காங் ரோட்ல பார்த்தா டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அதுக்கடுத்து 2 ஜூலை 1982 வருஷம் வெறும் 17 வயசான ஒரு சின்ன பொண்ணான லியோங் வைசம் அப்படின்ற பெண்ணை கடத்திட்டு போய் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொண்டுட்டு செக்ஸுவலி அசால்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பீஸா வெட்டி எல்லா வேலையும் பண்ணிட்டு வீடியோ எடுத்த டேப்புக்கு ஒரு நேமும் வைக்கிறான். அதுதான் ஃபோர்த் ஆக்ஷன். ஒன்ஸ் இந்த மாதிரி நேம் வச்சு டேப்பை சேஃப்டியா ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வழக்கம் போல அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்துட்டு போய் டிஸ்போஸும் பண்ணிடுறான். சோ இப்படி தான் பாத்தீங்கன்னா அபிஷியலா ரெக்கார்ட் பண்ணப்பட்டதன் படி இந்த 4 பெண்களை தன்னோட வழக்கமான பாணியில அதே ஃபார்முலால அதே மெத்தட்ல கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருக்கான். சோ இந்த மாதிரி தான் எப்படி கொலை பண்ண அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் சொல்லி முடிக்கிறான். அப்படி சொல்லி முடிச்சோன்னே அதுல பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி ஒரு ஈவலான ஸ்மைலும் பண்றான். இத பாக்குறப்ப போலீஸ்க்கே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. எதுக்குடா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கடத்தி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு லாம்கோர் வான் பயங்கர கேஷுவலா நைட் கிளப்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் நல்ல பொண்ணுங்களாவா இருக்கும், அதுக்கு பண்ற வேலையே தப்பான வேலை தான், அதுக்கு எல்லாமே சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு அழுக்கு தான், அதை அப்புறப்படுத்த வேண்டியது நம்ம கடமை தானே, அதை தான் நான் பண்ணேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறான். அதை பார்த்த
பார்த்தோன்னே போலீஸ்க்குனால சொல்லுன்னு கோவம் வந்தது. சத்துன்னு அட்டிய போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பினவங்க நேரா எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும் இல்லையா, சோ அதுக்காக லாம் குர்வான் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனோடனே இவன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சூட் கேஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த சூட் கேஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அவனுடைய ரூம்ல 2 அடுக்கு பெட் ஒன்று இருக்கு. அந்த பெட்ல கீழ் பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் இருக்கு. ஒன்ஸ் அந்த சூட் கேஸை கண்டுபிடிச்சோடனே அதை வெளியே எடுத்து அந்த பூட்டை உடைச்சு திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த சூட் கேஸ்குள்ள கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், இவன் கொன்ற எக்கச்சக்கமான பெண்களோட புகைப்படங்கள், வீடியோ டேப்ஸ் அண்ட் பிரைவேட் பார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஜார்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே தான் போலீஸ்க்கே ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியா ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க பெட்டு கடையிலான அந்த சூட் கேஸை வச்சிருந்திருக்கான். அதுல இந்த ரூம்ல இருக்க மேல் பெட்ல தான் இவனுடைய யங்கர் பிரதர் தூங்கவே செய்வான். அப்படி இருக்கப்ப இவனுக்கு தெரியாம இந்த சூட் கேஸை இங்க வச்சிருக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பாடியை கொண்டு வந்து இங்க தானே வெட்டவும் செஞ்சிருக்கான். அப்படி வெட்டின ரத்தத்தோட ஸ்மெல்லும் தெரியாம அவங்க அப்பாவும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பாக்குறப்ப நம்புற மாதிரியே இல்லையே. ஒருவேளை இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த வேலையை பார்த்திருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தோட அவனுடைய அப்பாவையும் அவனுடைய யங்கர் பிரதரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அவங்கள இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்கவும் செய்யறாங்க. ஆனா அப்படி விசாரிக்கிறப்பே போலீஸ்க்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருது இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றது. சோ இந்த எல்லா கொலைகளையும் தன்னந்தனியா பண்ண ஒரே ஆள் இந்த லாம் குர்வான் தான் அப்படின்றது கன்ஃபார்மே ஆயிடுது. சோ ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணோன்னே இவனை கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ற அந்த கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் கிடையாது, கிட்டத்தட்ட 7 ஜட்ஜ் போட்டிருக்காங்க. ஏன்னா இவன் ஹாங்காங்கோட முதல் சீரியல் கில்லர் இல்லையா, சோ டிசிஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக 7 ஜட்ஜஸ் போட்டிருக்காங்க. அந்த 7 ஜட்ஜுமே ஆணாதான் இருக்காங்களே தவிர ஒரு பெண் கூட கிடையாது. இப்படி ஆண்களை மட்டுமே ஜட்ஜா உட்கார வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இவன் உருவாக்குற அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் அவ்வளவு கொடூரமா வல்கரா இருக்குமா. சோ அதை பெண் ஜட்ஜ் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்றனாலேயே மேல் ஜட்ஜை மட்டும் தான் அந்த இடத்துல உட்காரவே வச்சிருக்காங்க. அந்த 7 ஜட்ஜுமே பாத்தீங்கன்னா இவனுடைய வீடியோ டேப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆத்தாடி யாராவே இவ்வளவு கொடூரமான கொலகாரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையிலேயே நார்மல் மனிதன் தானா இல்லாட்டா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கானா அப்படின்றத செக் பண்றதுக்காக 5 சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வர சொல்லியிருந்திருக்காங்க. அதுல 3 எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா இவன் மென்டலி இல்லலாம் கிடையாது, இவன் கொழுப்படுத்து போய் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா 2 பேர் பார்த்தீங்கன்னா இவன் மென்டலி அஃபெக்ட் ஆனனால தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்னதான் 2 பேர் இப்படி ரிப்போர்ட் கொடுத்தாலும் 3 பேர் இவனுக்கு அகேன்ஸ்டா தான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலேயே லாம் குர்வானுக்கு ஏப்ரல் 8, 1983 வருஷம் ஹாங்காங்கோட மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா இந்த ஒரு மரண தண்டனையை லாம் குர்வான் ஏத்துக்கிற தயாராவே இல்ல, மேல்முறையீடு பண்றான். அதுல இதே தீர்ப்பு வந்தனால அடுத்து கவர்னருக்கு டைரக்டா லெட்டரும் எழுதுறான், அதாவது கருணை மனுவும் கொடுக்குறான். அந்த ஒரு கருணை மனுவை பார்த்த கவர்னர் இதுக்கு நீங்க மரண தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம், ஆயுள் தண்டனையா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லிடுறாரு. சோ அதுக்கப்புறம் லாம் குர்வான் இன்னைக்கு வரைக்கும் கூட செக்பிக் பிரிசன்ல தன்னுடைய கடைசி வாழ்நாட்களை எண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னதான் தன்னோட கடைசி வாழ்நாட்களை பிரிசன்ல எண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அவனோட மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற ரகசியம் இன்னும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆபீஸ்ல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 4 பேர் மட்டும் தான் கொண்டிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஆனா அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட சூட்கேஸை ஓபன் பண்ணி பாக்குறப்ப எக்கச்சக்கமான பெண்களோட பிக்சர்ஸ் இருந்துச்சு இல்லையா. அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட 15 வெவ்வேறான பெண்களோட பாடி பிக்சர்ஸ் இருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. ஆனா என்னதான் 15 வெவ்வேறான பெண்களோட பாடி பிக்சர்ஸ் இருந்தாலும் இவன் ஆபீஸ்ல ஒத்துக்கிட்டதே 4 பேர் தானே. சோ மிச்சம் இருக்கிற அந்த 11 பெண்கள் யார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு மர்மமா தான் தொடர்ந்துட்டே இருக்கான். இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னா அதை லாம் குர்வான் ஓப்பனா வந்து சொன்னா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே गाइस, இந்த கொடூரமான சீரியல் கில்லருக்கு மரண தண்டனையை மாற்றி ஆயுள் தண்டனை கொடுத்தது சரியா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.